அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங், வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுவோமேனா? ரைட், ஓகே. ரைட், இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற பாடம் உங்களுக்கு தெரியும், முகாமைத்துவ உளச்சார்பு எப்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் என்பது. இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கேஸ் ஸ்டடி சம்பந்தமாக எஸ்எல்ஏஎஸ் பரீட்சைக்கு நாங்கள் முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் எல்லா விடயங்களையும் படிச்சிருக்கிறோம். இதுல முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் படிச்ச எங்களோட கிளாஸ்ல கலந்து கொண்டவங்களா எல்லாரும் இருக்கிறீங்க அல்லது புதிதாக நியூ கமர்ஸா இருக்கிறீங்களான்றதை தெரிஞ்சு கொள்ளணும். சார்ஜரை போட சொல்லுங்க. சரி, இதுல ஒரு 15 பேர் புதுசா வந்தது. அவங்களுக்கு அந்த பழைய ஹேண்ட் அவுட்டையும் ரெக்கார்டிங்ஸும் கொடுத்து விட்டேன், பார்த்துட்டு வரேன். ஓகே, 15 பேர் தான் இதுல இருக்கிறாங்க. நாட்கள் வருவாங்களா? இல்ல, ஜாயின் 50 பேர்கிட்ட இருக்கு. ஆனா தான் வந்திருக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவா, பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோமா? சார், நான் தொடங்குவோம். பழைய ரெக்கார்டிங் தான் கொடுத்து நான். ஓகே ஓகே. ரைட், ஓகே. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நிர்வாக ரைட், ஓகே. கட் ஆகிச்சுது. இந்த வினாபத்திரம் அவங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கு. இது ஏற்கனவே நடந்த வினாபத்திரங்கள். எனவே இந்த வினாபத்திரங்களை பொறுத்த வரையில இந்த வினாபத்திரங்கள் அவர்கள் 25 பல்தேர்வு வினாக்களும் 25 குறு வினா வகைகளையுமாக உள்ளடக்கிய ஒரு வினாபத்திரம் தான் உங்களுக்கு வர இருக்கிறது. எனவே இது 2012ஆம் ஆண்டு நடந்த ஒரு வினாபத்திரம். ரைட், வினாபத்திரத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது வினாபத்திரத்துல 1 தொடக்கம் 25 வரையான வினாக்களுக்குரிய விடைகளை தரப்பட்ட சம்பவங்களையும் சந்தர்ப்பங்களையும் கொண்டு எழுத வேண்டும். ஒவ்வொரு வினாவிற்கும் தரப்பட்டுள்ள 4 வினாக்களில் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்து அதன் குறித்து நிற்கும் இலக்கத்தினை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக என்பதுதான் ஒவ்வொரு வினாக்குமான ஆலோசனை. எனவே விடை என்கின்ற பொழுது பார்க்கிற பொழுது 2 விடைகள் சரியானதாக தென்படும் இருக்கலாம். ஆனால் மிக பொருத்தமானதான விடையை மாத்திரம்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அந்த வகையில அடுத்ததாக இந்த வினாபத்திரத்தை பொறுத்த வரையில சம்பவம் ஒன்று தரப்படுகிறது.
சம்பவம் ஒன்று தரப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்படுகின்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அது கீழே 10 வினாக்கள் 10 வினாக்கள், அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு 10 வினாக்கள், இன்னும் ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை கொண்டு வந்து 5 வினாக்கள், அதுக்கு பிறகு இன்னும் ஒவ்வொரு சிறு சிறு சம்பவங்களாக 5 வினாக்களாகத்தான் மொத்தமாக 50 வினாக்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இது 2013ஆம் ஆண்டு வந்த வினாப்பத்திரத்தை நாங்க பார்க்கிற பொழுதும் அதுலயும் 50 வினாக்களை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகின்றது. ரைட், அந்த வினாப்பத்திரத்திலையும் இதே போன்று முதலாவது வினா, முதலாவது சம்பவம், அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள், இரண்டாவது சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள், இவ்வாறு 5 வினாக்களாக அனைத்து சம்பவங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே 10 வினாக்களும் வரலாம், 5 வினாக்களும் வரலாம். ரைட், 2016ஆம் ஆண்டு நடந்த முகாமைத்துவ விவேக போட்டி பரீட்சையிலே இவ்வாறு சம்பவங்களின் ஊடாக 5 வினாக்கள். எனவே இப்ப தற்பொழுது ட்ரெண்ட் 5 வினாக்களுக்கு ஒரு சம்பவம் என்ற வகையிலே சிறு சிறு சம்பவங்கள் 10 வழங்கப்பட்டு இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். ரைட், எனவே இந்த வினா பத்திரங்களை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். நாங்கள் அந்த வினாக்களை டிஸ்கஸ் பண்ற நேரம் ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கின்ற அந்த முகாமைத்துவ எண்ணக்கருக்கள், முகாமைத்துவம் தொடர்பான விடயங்கள் தேவை. அத்தோடு நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்ற விடய பகுப்பாய்வுக்கு உரிய சம்பவத்தை நாங்கள் எவ்வாறு விளங்கி கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான கோட்பாடுகளை நாங்கள் படிச்சிருக்கிறோம். எனவே குறுகிய நேரம், இது 2 மணித்தியாலங்கள் வழங்கப்படும். எனவே அந்த 2 மணித்தியாலத்துக்குள்ளாக 5 சம்பவங்கள் இருக்கிறது. எனவே நாங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்ல ஒரு சம்பவத்துக்கு 30 நிமிடங்கள், ஒரு சம்பவத்தை பொறுத்த வரையில 1 மணித்தியாலத்துக்கு 25 வினாக்கள் என்ற வகையில நாங்கள் இதற்கு விடையளிப்பதற்கு நேரத்தை நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ரைட், ஓகே, சரி. அப்போ நாங்கள் இப்போ கேள்விக்கு வருவோம். நாங்கள் 2011ஆம் ஆண்டு வந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். ரைட், இதை நாங்கள் சம்பவத்தை வாசிச்சு விளங்கினாத்தான் 5 வினாக்களுக்கும் எங்களுக்கு விடை எழுத முடியும். ரைட், எனவே சம்பவங்களை வாசிக்கிற நேரம் ரைட்டா, உங்களுக்கு இந்த வினாப்பத்திரங்களை மாதிரி வினாப்பத்திரங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். தற்பொழுது 3 மணித்தியாலங்களை கொண்ட வினாப்பத்திரமாக வரும் என்றிருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் இந்த வினாப்பத்திரத்தை பொறுத்தவரையிலே இவ்வாறான மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட்ல கடந்த வினாப்பத்திரங்களையும் பொறுத்தவரையில இந்த கேஸ் தான், அதாவது சம்பவங்களும் சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட வினாக்களும் தான் இதுல வர இருக்கிறது. ரைட், எனவே இந்த சம்பவங்களை நாங்க வாசிச்சு இதற்கான விடைகளை நாங்கள் இந்த 3 வினாப்பத்திரங்களையும் உங்களுக்கு நாங்கள் பேப்பரை சென்ட் பண்ணுவோம். அதை நீங்க பிரிண்ட் எடுத்து பாருங்க. ரைட், எனவே நாங்கள் தற்பொழுது இந்த வினாப்பத்திரத்தை நாங்கள் மாதிரி வினாப்பத்திரத்தை அடிப்படையாக கொள்வோம். ரைட், மின்சார சேவை கூட்டுத்தாபனத்தின் பிரதம நிறைவேற்று அலுவலராக பொது முகாமையாளர் பணியாற்றும் அதே வேளை நிர்வாகம், நிதி, கணக்காய்வு,
தொழில்நுட்பவியல் சேவைகளும் பராமரிப்பினும் பிரிவுகளுக்கு பொறுப்பான முகாமையாளர்களும் உள்ளனர். எனவே உங்களுக்கு தெரியும், அரச நிறுவனத்தை பொறுத்தவரையில சில பொழுது நாங்கள் ஏற்கனவே அரசாங்க நிறுவனம் ஒன்றோட கட்டமைப்பு எவ்வாறு ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு என்பதனை நாங்கள் படித்திருக்கின்றோம். எனவே ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு ஒன்றை எவ்வாறு நாங்கள் வரைய வேண்டும் என்பதும் நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். எனவே ஒழுங்கமைப்பு கட்டமைப்பை நாங்கள் இவ்வாறான இந்த வினாக்களுக்கு விடையளிக்கின்ற போது கட்டாயமாக இந்த நிறுவனத்தினுடைய ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதனை நாங்கள் ஒரு அட்டவணை ஒன்றால சுருக்கமாக வழங்கப்படுகிற ஓலன் பேப்பர்ல அல்லது இந்த ஓலன் பேப்பர்ல அல்லது இந்த வினா பத்திரத்துல ஒரு பக்கத்துல லேசாக நாங்கள் குறிக்கலாம். எனவே இந்த நிறுவனம் ஒன்றாக சம்பவம் வருகிற பொழுது இங்கு மின்சார சேவை கூட்டுத்தாபனம் என்கின்ற அந்த நிறுவனத்தில பிரதம நிறைவேற்று அலுவலகர், எனவே சீஃப் ஆக இருப்பவர் அவர் பொது முகாமையாளர் என்ற பதவி பெயரோடு அலுவலராக பொது முகாமையாளர் என்பவர் பணியாற்றுகின்றார். அந்த பொது முகாமையாளர் ஓடு அங்கு 4 பிரிவுகள் காணப்படுகின்றன. நிர்வாகம், நிதி, கணக்காய்வு, தொழில்நுட்பவியல் சேவைகள், பராமரிப்பு, ரைட் என்றவாறு நிதிக்கு ஒரு பிரிவு, நிர்வாகத்துக்கு ஒரு பிரிவு, கணக்காய்க்கு ஒரு பிரிவு, தொழில்நுட்ப சேவைகளுக்கு ஒரு பிரிவு, பராமரிப்பு என்பதற்கு ஒரு பிரிவு. எனவே 5 பிரிவுகளை கொண்டதாக காணப்படும். எனவே நாங்கள் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும், அது மிக முக்கியம், ரைட். எனவே இந்த பிரிவுக்கு பொறுப்பாக முகாமையாளர்களும் உள்ளனர். இதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு பிரிவினரும் உதவி முகாமையாளர்கள் இணைக்கப்பட்டிருக்கும். அதே வேளை பராமரிப்பு தொழில்நுட்பவியல் சேவைகளுக்கும் இன்னும் சேவைகளும் எனும் பிரிவுகளின் கீழ் மேற்பார்வை அலுவலர்களும் வேலை முகாரிகளும் சேவையாற்றுகின்றனர். கூட்டுத்தாபனத்தின் நோக்கங்கள், குறிக்கோள்கள், சட்டங்கள், கொள்கைகள், திட்டங்கள் ஆகியவற்றை தயாரிக்கும் பணிகள் தவிசாளர், பணிப்பாளர் சபை, பொது முகாமையாளர் ஆகியோரை கொண்ட உயர் முகாமையினால் மேற்கொள்ளப்படும். அதே வேளை திட்டங்கள், கொள்கைகள் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தலும் சேவை பொறுப்புகளிடம் கொண்டு செல்லும் ஏனைய பணிகள் பணியாளர் குழுவினால் மேற்கொள்ளப்படுகின்றன, ரைட். பாராளுமன்ற சட்டத்தினால் தாபிக்கப்பட்ட ஒரு முறையான அமைப்பாக செயற்படும் மின்சார சேவை கூட்டுத்தாபனத்தின் தற்போதைய பொது முகாமையாளர் திரு கமிலஸ் பெர்னாண்டோ ஆவார். நிறுவனத்தின் தலைவராக மிகுந்த ஆர்வத்துடன் செயற்படும் திரு பெர்னாண்டோ அதிகாரம் பெற்ற தலைவராக பிரசித்தி பெற்றார். கூட்டுத்தாபனத்தின் பணியாளர் சபைக்கு முழுமையாக ஆதரவாக செயற்படும் திரு பெர்னாண்டோவிடம் முகாமை உட்பட ஏனைய சேவையாளர்கள் வெறுப்பு கொண்டுள்ளனர். கடும் கோட்பாடுகளுடன் செயற்படுகின்ற, கடும் நிர்வாகத்தை மேற்கொள்ளுகின்ற திரு பெர்னாண்டோவின் தீர்மானங்கள் தொடர்பாக செல்வாக்கு செலுத்துவதற்கு முகாமைக்கு அல்லது ஏனைய சேவையாளர்களுக்கு வாய்ப்பில்லை. இந்நிலையில் கூட்டுத்தாபனத்தின் பல்வேறு சேவையாளர்களிடம் முறையற்ற ஒழுங்கமைப்பும் உருவாகியுள்ளது. எனவே இது ஒரு முறைசார் ஒழுங்கமைப்பு என்றால் என்னென்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். முறைசார் ஒழுங்கமைப்புக்குள்ளாக தோற்றம் பெறுகின்ற முறைசாரா ஒழுங்கமைப்பு ஒன்று காணப்படும், ரைட். எனவே இந்த வினாக்கு நாங்கள் விடையளிப்பதற்காக நீங்கள் பயிற்சியாக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த நிறுவனம் சம்பந்தமாக ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரையும்
இங்கிருக்கின்ற முகாமையாளர்களுக்கான அஹ், பொறுப்புகள் யார் யாருக்கு என்ன பொறுப்புகள் இருக்கிறது என்பதனையும் 2 அட்டவணைகளை நாங்க தயாரிக்க வேண்டும். ரைட். எனவே அதுக்கு பிறகு நாங்க விடைக்கு போகலாம். எனவே அப்ப இந்த சம்பவத்தை வச்சு இது ஒரு நிறுவனம், இது ஒரு பாராளுமன்ற சட்டத்தினால் தாபிக்கப்பட்ட ஒரு முறையான அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அதுல இருக்கிறவர்கள் யார் இருக்கிறார்கள், பெயர் இருக்கிறது, ஸ்ட்ரக்சரும் இருக்கிறது. எனவே நீங்கள் இதுல ஸ்ட்ரக்சரை ஒரு தாளில் வரைஞ்சி எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஐக்யூ வாட்ஸ்அப்லையாவது அல்லது என்னுடைய வாட்ஸ்அப்புக்காவது சென்ட் பண்ணுங்க. Note 70 2461378 என்ற என்னுடைய இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்காவது சென்ட் பண்ணுங்க. அப்ப நாங்க இந்த நிறுவனத்திட ஒன்று ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு என்ற கோட்பாடு தெரியணும், 2வது ஸ்ட்ரக்சரை தெரியணும், அதுக்கு பிறகு முகாமையாளர்களுடைய மட்டங்கள் தெரியணும், அடுத்தது முகாமைத்துவத்துல காணப்படுகின்ற முறைசார் அமைப்பும் முறையற்ற ஒழுங்கமைப்பும் என்ன என்பதனை நாங்க தெரிந்து கொள்ளணும். இது 4 கோட்பாடுகளும் தான் கேள்விக்கு கீழே வந்திருக்கிறது. எனவே இவ்வாறு நாங்கள் ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கோட்பாடுகளையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும். எனவே நாங்கள் முகாமைத்துவ கட்டமைப்பு என்று ஒழுங்கமைப்பு என்கின்ற ஒரு பகுதி நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆர்கனைசேஷன் பிளானிங், ஆர்கனைசேஷன் என்றது படித்திருக்கின்றோம். எனவே அந்த ஆர்கனைசேஷனை அடிப்படையாக கொண்ட வினாதான் இந்த சம்பவம். ரைட். எனவே ஆர்கனைசேஷன்ல உருவாகிற முறைசார் நிறுவனம், முறைசாரா நிறுவனம், முறைசார் நிறுவனத்திட ஏற்படுகின்ற முறைசாரா கட்டமைப்பினுடைய பாதிப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பது அந்த கோட்பாடுகள் தான் இந்த கேள்வியை மையப்படுத்தி இருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த சம்பவத்துல மையப்படுத்திருக்கின்ற மைய எண்ணக்கரு எது தொடர்பான எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதனை நாங்க 2 முறையில விளங்கிக் கொள்ளலாம். சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு விளங்கிக் கொள்ளலாம், 2வது அதுல வந்திருக்கிற வினாக்களை அடிப்படையாக கொண்டு விளங்கிக் கொள்ளலாம். ரைட். எனவே இப்ப நாங்கள் இது நின்று மொத்தமாக வினாக்களை பார்க்கிற பொழுதும் முகாமைத்துவ மட்டங்கள் என்றால் என்ன என்பது தொடர்பான அம்சங்கள், உயர்மட்ட முகாமைத்துவத்துக்குரியவர்கள் யார் என்றவாறான வினாக்கள் தான் இதுல வந்திருக்கிறது. எனவே இந்த தலைமைத்துவத்துக்குரிய தலைமைத்துவ பாங்கு அதிலே அவருடைய பிரச்சனை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தலைமைத்துவம் நாங்கள் படிச்சிருக்கின்றோம். தலைமைத்துவ பாங்கு சம்பந்தமான வினாக்களோடு இந்த பகுதி தொடர்பு பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இப்ப இந்த சம்பவத்தை அடிப்படையாக நாங்கள் படிச்சிருக்கிற இந்த ஒழுங்கமைப்பு கட்டமைப்புல இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஸ்ட்ரக்சரை நீங்க வரைஞ்சி என்னுடைய Note 70 2461378 என்னுடைய நம்பர், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி போடுங்க. நாங்கள் நாங்கள் சரியாக நீங்கள் எழுதிவிட்டு கன்செப்டையும் படிக்க வேண்டும். கன்செப்ட் படிச்சிருக்கிற கன்செப்டோடு இந்த விழாக்களுக்கு உங்களுக்கு விடையளிக்க முடியுமானதாக இருக்கும்.
ரைட். உங்களோட ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டீங்களா? ரைட். ஸ்ட்ரக்சர் வரைஞ்சா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க ஒன்று ரெண்டு பார்ப்போம். பார்த்துட்டு சரியான ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஊடாக இந்த முகாமைத்துவ மட்டங்களை நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். ஓகே. இப்படி எழுதினீங்களா? என் வாட்ஸ்அப்புக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி விட்டீங்களாண்டா? ஓகே. நோட் 70 246 1378.
ரைட், ஓகே. நிறைய டைம் எடுக்க வேணாம், படிக்க இருக்குது நிறைய இந்த பகுதியில. ஒருத்தர் தான் அனுப்பி வைக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கன்ஃபியூஸ் சார். ஓகே, ரைட். முதல் தடவையில சந்திச்சிருக்கிறதுனால கன்ஃபியூஸா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். சரி, ரைட், ஓகே, பரவாயில்ல, நாங்க ஆரம்பிப்போம். சரி, ரைட். உயர்மட்ட முகாமை, முகாமை பிரிவு, உதவி முகாமை, மேற்பார்வை. ரைட். யாராவது இன்னும் ஒருவர் ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு வரைஞ்சவர்கள்? அஸ்லாம். ரைட், ஓகே. அஸ்லம் வரைஞ்சிருக்கிறார். ஓகே, பொது முகாமையாளர். பொது முகாமையாளர் கீழே நிர்வாகம், நிதி, கணக்காய்வு, தொழில், பராமரிப்பு என்பவர் முகாமையாளர்கள். அந்த முகாமைத்துவத்துக்கு கீழே உதவி முகாமையாளர்கள், தொழிலுக்கு கீழே மேற்பார்வை, உதவி முகாமையாளருக்கு கீழே மேற்பார்வை அலுவலர்கள். ரைட், ஓகே. இது சரியான கட்டமைப்பு. இது ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு சரியான படம் தொடர்பான ஒரு சரியான கட்டமைப்பு குறிக்கிறது. தேங்க்யூ. ரைட், வேற யாராவது? ஆதிலா அமீர்தீன், நீங்க வரைஞ்சதுமா இது இவ்வாறு வாரதில்லை. இப்ப ஏற்கனவே மற்ற கட்டமைப்பு கொண்டு வரையப்பட்டிருக்கிறது. இது சரியான ஸ்ட்ரக்சர். இவ்வாறு தான் கட்டமைப்பு வரைய வேண்டும். ரைட். அதுல முகாமைத்துவ கட்டமைப்பை பொறுத்த வரையில ஒழுங்கமைப்பு ஒன்றுல வாரப்படுகின்ற கட்டமைப்பு தான் இது வரைஞ்சிருக்குது. எனவே இங்கு முகாமைத்துவ கட்டமைப்பை பொறுத்த வரையில 3 வகையான முகாமைத்துவங்கள் காணப்படுகிறது. எனவே முகாமைத்துவ கட்டமைப்புல உள்ள மிக முக்கிய அடிப்படை தான் இந்த கட்டமைப்பு அணுகுமுறை என்பது. நாங்கள் இதை எடுத்து நாங்கள் இதற்கு ஒரு முகாமைத்துவ கட்டமைப்பு ஒன்று வரைஞ்சால், ரைட், இவ்வாறு தந்திருக்கிற இந்த படத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் முகாமைத்துவ கட்டமைப்பை இவ்வாறு வரைகிற பொழுது இங்கு வருகிற கட்டமைப்பை நாங்கள் இந்த 3 வகையாக நாங்கள் பிரித்து நோக்குவோம். ரைட், 3 வகையாக பிரித்து நோக்குவோம். எனவே இந்த ஸ்ட்ரக்சரும் தயாரிக்கிற பொழுதும் இந்த ஸ்ட்ரக்சரும் இந்த முகாமைத்துவ கட்டமைப்புக்கு வருகின்ற இந்த முகாமைத்துவ மட்டங்கள் என்று வருகின்ற 3 மட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதுதான் முதல் வினாவாகவும் வந்திருக்கிறது. எனவே முகாமைத்துவ மட்டங்கள் என்பது இந்த கட்டமைப்பு நாங்கள் வரைகிற பொழுதுமே இது இந்த 3 முகாமைத்துவ மட்டங்களும் 1, 2, 3 இந்த 3 முகாமைத்துவ மட்டங்களும் இந்த ஸ்ட்ரக்சர்ல காணப்படுகிறது. ரைட். உங்களுக்கு தெரியும், நாங்கள் முகாமைத்துவ மட்டங்கள் என்று பார்க்கிற பொழுது